குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பொது வெளியில பாக்குற நயன்தாரா வேற, படத்துல பாக்குற நயன்தாரா வேற, உண்மையான நயன்தாரா உண்மையா இருக்கிற நயன்தாரா வேற. ஒரு பில்லா படத்துல பார்த்த அப்படியே கட்டுடலா பேசாம இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் எனக்கு நீ இது செட்டில் பண்ணல, உனக்கு அது செட்டில் பண்ணல, இப்படி ஒரு டீலா நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ளார ஒரு என்னை ஹீரோயின் சொல்லி நீ கமிட் பண்ண, என்ன கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிடுறது. படத்தை முடிச்சுட்டு படத்தை போய் பார்த்தா என்னை ஹீரோயின் சொல்லி கமிட் பண்ணிட்டு நீ லவ்வை வர வச்சது காரணமே இவங்க தான். கடைசியில் லவ்வை வர வச்சு லவ்வர்ஸ் 2 பேரும் ஒன்னானதுக்கப்புறம் இவனை தனியாக கூப்பிட்டு விக்னேஷ் இவனை நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. 3 பேர் யாருன்னே தெரியாது, ஆனால் என்னைய வச்சு அவங்க காசு சம்பாதிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 100 எபிசோடு பண்ணுறாங்கன்னா அதில் 75 எபிசோடுக்கு மேலே என் எபிசோடு தான் அவங்க வந்து என்னைய வச்சு தான் காசு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு வார்த்தையை போட்டோன்னே அவங்களுக்கு என்னன்னா, வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு கெட்டவன் படத்தின் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இருக்கிறார். அவரோட நம்ம பேசலாம். வணக்கம் சார். சென்னையில் வெளியே மழை அடிச்சிட்டு இருக்கு. மழை வருது, ஸ்கூல் லீவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் போய் குழந்தைங்களை விட்டதுக்கப்புறம் மழை பெய்யுது. இப்படியான ஒரு ஏமாற்று நடந்துகிட்டு இருக்கு. வானமும் ஏமாற்றுது இல்லையா? சில நாட்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து விக்னேஷ் சிவன், நெல்சன் இயக்குனர்கள் உங்களோட சேர்ந்து அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவங்களோட நெருக்கி பழகிருக்கீங்க. நயன்தாரா பற்றிலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க தொடர்ந்து இவங்களை பற்றின சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நயன்தாரா அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கே இல்லை, ஜென்ஸ் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஆக்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மேன்லினஸ் தான் இருக்கும். எங்கேயாவது நீங்கள் பொது மேடையில் நயன்தாரா ஒரு மேடையில் உட்காந்துருக்காங்கன்னு இல்லை, மேடைக்கு கீழே உட்காந்துருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவாங்க. இந்த கேரக்டர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, வாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா பாருங்க, மறுபடியும் எடுத்து நீங்கள் எந்த மேடையில சமீபத்தில் ஒரு திருமண விழாவில் கூட பார்த்தோம். எங்கேயுமே கால் மேலே கால் போட்டு தான் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த மாதிரி ஒரு மேன்லி ஆக்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், சிகரெட்டும் தம்மும் அடிச்சு காட்டணுங்கிறதா மேன்லின்னு இல்லை, கால் மேல் கால் போட்டு உட்காரதும் மேன்லி தானே. இல்லை, அது வந்து அவங்க ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்காங்க, என்னை பொது நிகழ்ச்சிகளில் வந்து இப்போ நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அவங்கள எங்கே உட்கார்ந்தாலும் மேடையில் வந்து பின் வரிசையிலேயோ கடைசியிலேயோ உட்கார சொல்கிறாங்க, அதனால தான் நான் இந்த சினிமா நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக நான் வந்து கேட்குறது, அவங்க நயன்தாராங்கிறவங்க வந்து ஒரு திமிரா நடந்துக்கக்கூடிய ஒரு பெண்ணா அப்படின்னு தான் கேட்குறேன். திமிருங்கிறது கிடையாது, அதாவது பழகுனவங்க பழகிட்டா வேற லெவலில் இருக்கும். அதாவது டவுன் டு எர்த் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பு, நயன்தாரா, நான் அந்த கதை தான் என்னால் சொல்ல முடியும். அடுத்தது இருக்கிற கதை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற கதையாவது கொஞ்சம் எல்லாமே கேள்விப்பட்ட கதையாக இருக்கும். அவங்களோட வெரி பிகினிங் மேனேஜர் வந்து அஜித் அப்படிங்க. அந்த அஜித் எனக்கு ரொம்ப பழக்கமான இடத்துல இருந்ததுனால ஆரம்ப காலத்துலேருந்து இவங்க பஸ்ஸில் கேரளாவிலேருந்து இவங்க ஓல்வா பஸ் கூட கிடையாது, நார்மலான ஒரு பஸ்ஸில் ஏறி முதுகு வலிக்குதுன்னு சொல்லி வந்து இறங்குறப்ப அந்த மாதிரியான ஒரு ஜேர்னியில் இருந்ததுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அஜித் என்கிட்ட சொன்னதுலேருந்து. அதுக்கப்புறம் ஓல்வோ பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏசி பஸ்ஸு, அதுக்கப்புறம் இது எக்கனாமிக் கிளாஸு ஃப்ளைட்டில், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கிளாஸ், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஒவ்வொன்றா மாதிரி இப்போ வந்து தனியாக ஒரு ஜெட் விமானம் போட்டு போகிற அளவுக்கு இருக்குங்கிறது. அந்த வளர்ச்சி வந்து அடாதொடியாக அட்ராசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அந்த வளர்ச்சி கிடைக்காது. பொது வெளியில் பார்க்குற நயன்தாரா வேற, படத்தில் பார்க்குற நயன்தாரா வேற, உண்மையா இருக்கிற நயன்தாரா வேற. ஒரு பில்லா படத்துல பார்த்த அப்படியே கட்டுடலா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஃபுல்லா இது ஜெயலலிதா அம்மா அங்கி போட்டது மாதிரி தான் வருவாங்க. நம்ம என்னடா அப்படி ஒரு கவர்ச்சியை பார்த்துட்டு வீட்டில் போய் அந்த கவர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. அதனால நம்ம எதிர்மறையான ஒரு வாழ்க்கைக்குள்ளார தான் அவங்க இருக்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறது, நான் பார்த்தது. ரெண்டாவது, வீட்டுக்கெல்லாம் போனால் என்ன சொல்றது, இந்த சமையல் பண்ணி கொடுக்கறதெல்லாம் இருக்குல்ல, அவங்களே சமையல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நேர்த்தியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு ஹைதராபாத்தில் சிம்பு நாங்கள் அங்கே, அது வந்து எப்படின்னா அந்த ஹோட்டல் வந்து இன்பில்ட் கிச்சன்லாம் இருக்கும். அந்த மாதிரி தங்கியிருக்க இடத்துல சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி அதெல்லாம் சமையல் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆர்டர் பண்ணால், அதுவும் ஹோட்டலில் தங்கியிருக்கோம், ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்க போகிறானுங்க. அதை சமையல் பண்ணி சிம்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதோ
ஓ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டுங்கிற ஃபீல் இருந்தால் தானே அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்க அன்னைக்கு அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க சிம்பு. அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் எல்லாம் அதனால தான் சொல்கிறேன், ஒரு நெய்பர்ஹுட் கேர்ளாக தான் நம்ம நயன்தாராவோட ட்ராவல். அது படமா அப்படிங்கிறப்ப மோனிகா பலூச்சியை இமிட்டேட் பண்ணியே எல்லாமே பண்ணி, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மோனிகா பலூச்சி இப்படி நடக்க வச்சு நயன்தாராவை நடக்க வச்சிங்கன்னா 2 பேரும் ட்வின்ஸோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அப்படியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டாங்க. சாதாரண கங்கா சந்திரமுகியாக மாறிட்டாங்கிறது, சாதாரண ஒரு நயன்தாரா வந்து மோனிகா பலூச்சியாக மாறினது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நயன்தாரா. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் இதே மாதிரி இருக்குமா? ஆமாங்க, எல்லாருக்கிட்டையுமே ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, சில ஹீரோயின்ஸ்லாம் புத்தகத்தை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுதோ தெரியலையோ, ஆனால் படிக்கிறது மாதிரி ஒரு அலப்பறை விட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த கேரக்டர் நான் அப்படியெல்லாம் பார்த்தது கிடையாது. ஜாலியாக யார்கிட்ட வேணுமாலும் பேசுறது, இது பண்ணுறது, அதாவது என்ன சொல்கிறது, லைட்மேன்ட்ட சம்மந்தம் இல்லாத அடுத்த அசிஸ்டண்ட்டு, இந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறதுங்கிறத யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஜோவியலாக சில டைமில் வர வச்சு பேசணும். சில நேரத்தில் கஷ்டம் அப்படின்னு சில பேர் வந்து ஹெல்ப் அப்படிங்கிறப்ப நயன்தாராங்கிற கேரக்டர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்க வந்து இவ்வளவு டவுன் டு எர்த்தாக பழகுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சமீபத்தில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்களுடைய திருமண அந்த படத்தை வந்து ஒளிபரப்பும் போது அதிலிருந்து தனுஷ் தயாரித்த அந்த நானும் ரவுடி தான் படத்துடைய கிளிப்பிங்ஸை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு பழகக்கூடிய நயன்தாரா இதை வந்து நியாயமாக தனுஷ்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இல்லையா, அதுக்கான பணத்தை அவங்க கொடுத்துட்டாவது இதை பயன்படுத்திருக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீடியாவில் பலதரப்பட்ட விவாதத்துக்குள்ளே இது ஆயிருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நயன்தாரா வரைக்கும் நான் பேசுகிறப்ப என்னென்னா, இது வந்து தனுஷும் நயன்தாராவும் பேசிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனையே வரப்போகிறதில்ல. இது வரப்போகிறதே கிடையாது. பேசாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் எனக்கு நீ இது செட்டில் பண்ணல, உனக்கு அது செட்டில் பண்ணல, இப்படி ஒரு டீலாக நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு பொருளை விற்கணும்னா விளம்பரம் பண்ணணும். இப்போ வந்து நயன்தாரா வெட்டிங் இது வந்து ரீல்ஸ் அப்படின்னா இதை யாரும் போய் பார்க்க போகிறதில்ல. அதுக்குள்ளார ஒரு 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 விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது ப்ரீ பிளானாக ஒரு தனுஷும் என்ன சொல்கிறது நயன்தாராவும் பேசி, அதாவது அண்டர் த டேபிள் ஒரு டீல் முடித்து இதை இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸிங் கூட நடந்திருக்கலாம். ஏன்னா எது வேணுமாலும் பிஸ்னஸ். இதை எப்படி ஒரு வியாபாரம், ஒரு கல்யாண வீடியோ விற்கணும்னு முடிவு பண்ணால் அதை என்ன இடத்துக்கு நடத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அதனால இது வந்து இது சரியா உள்ளுக்குள்ளார என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது. அது உண்மையிலேயே அவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனையாகி பேசி கோர்ட் வரைக்கும் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து இது வந்து பிஸ்னஸ்க்காக அவங்களா ஒன்று கூடி நடத்திக்கிட்டதா இல்லை உண்மையிலேயே நடந்ததா அப்படிங்கிறது அதில் நம்ம தெரியாமல் எதுவும் பேச முடியல. ஏன்னா எது நடந்தாலும் அவங்களுக்கு லாபம் இல்லை. இப்போ அவங்க வந்து தனியாக பட ப்ரொமோஷனுக்கெல்லாம் வர மாட்டாங்க, ரெண்டாவது அப்படி வந்தாலும் அதுக்கு பெரிய தனியாக தொகை கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் அவங்க நயன்தாரா இது மாதிரியான நிகழ்ச்சிக்கு வரமாட்டேங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்களா திரைப்படத்தில் ஒப்பந்தம் போடும்போது? இல்லைங்க, அதாவது இதில் என்னென்னா ஒருத்தவங்க வெரி பிகினிங்கில் ஒரு கமிட் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லா விஷயத்துக்கும் இவங்க நமக்கு ஒத்துழைப்பாங்கன்னு சொல்லி தான் எல்லாம் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளாரதே போகிறது. இப்போ எதுக்காக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம், நமக்கு இப்போ குழந்தை பெற்று கொடுப்பா, நம்ம கூட கடைசி வரைக்கும் வாழ்வா அப்படின்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமே நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற கண்டிஷனில் போகிறப்ப அது பேசு பொருளாகுது. இவங்க வரமாட்டேன் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பமாயிருது. அந்த நேரத்தில் அந்த டேட்டில், அதாவது என்றைக்குமே வந்து ஒரு நடிகர்கள் ஒரு சினிமா ஷூட்டிங்ஸ்க்கு அப்படின்னு கமிட்மெண்ட்னா ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் ஒரு டேட்டை கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்குள்ளார நீ ஃபங்க்ஷன் வைக்க மாட்டேன். அந்த டேட்டுக்குள்ளார ஒரு இது சம்பவம்னா நீ அவங்க வருவாங்க. ஏன்னா அந்த டேட்டை விட்டுட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. அது பர்டிகுலர் டேட் கிட்டத்தட்ட ஜனவரியில் பிப்ரவரியில் நீ டேட்டை வாங்கி படம் முடிச்சுட்டு நீ வந்து நவம்பரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறப்ப நவம்பரில் நீ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு நீ வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வச்சேன்னா, நான் உன் கல்யாணத்துக்கு நீ வாங்க பத்திரிக்கை வைக்கிற, வர்றது வராது என் வேலையை பொறுத்து தான். அவ்வளோ முக்கியமான ஒன்று இருக்குது. என் படமாகவே இருந்தாலும் நான் வரணுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நம்ம சொந்தக்காரன் தான், அண்ணன் தம்பி தான், பத்திரிக்கை கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறானுங்களே, அவனுங்களுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அது மாதிரி நயன்தாராவோட தனிப்பட்ட விஷயமா பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு சில ஈகோ மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஈகோலாம் வந்து இப்போ அறம் படம் டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு எப்படி பட வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அது வந்து ஒரு சுவராஜ்யமான கதை.
அந்த கதை என்னென்னா, கஜினி படத்தில் நயன்தாரா அஸ்வின் தான் நடிச்சிருப்பாங்க. அதில் முழுக்க முழுக்க நயன்தாரா ஒரு ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோலாக பில்டப்பாக தான் சொல்லி கதை சொன்னது. யார்? முருகதாஸ் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி கதை சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அந்த டேட் ஷூட்டிங் வந்து தான் ஆகணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டேட்லாம் வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து 30 நாளைக்கான டேட்டை வாங்கிட்டு 10 நாள்லேயே ஒர்க் பண்ணி முடிச்சிடுறது. முடிச்சுட்டு அடுத்த 20 நாள் கூப்பிடுவாங்க, இவங்க ஃபோன் பண்ணுறோம், கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிடுறது. படத்தை முடிச்சுட்டு படத்தை போய் பார்த்தா படத்தில் வந்து நான் வந்து ஒரு ரிச் கேர்ளாக இருக்கேன். என்னை ஹீரோயின் சொல்லி நீ கமிட் பண்ண, என்னை ஹீரோயின் சொல்லி கமிட் பண்ணிட்டு நீ ரிச் கேர்ளாக காட்டியிருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு என்னை வந்து டீக்ரேட் பண்ணி விட்றேன்னு தானே. இந்த கோபம் உள்ளார இருந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க இப்போ ஒரு தரப்பில் வந்து ஏன் பொதுவாக முருகதாஸ் கதையை வந்து திடீர்னு எப்படி மாற்ற முடியும்? 2 ஹீரோயின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹீரோவுடைய ட்ராவல் பண்ணுற சமமான ஒரு காட்சிகளை தான் ஒரு இயக்குனர் வைக்க முடியும் இல்லையா? கதை பேசுகிறப்போ ஒரு கதை வரும். அதை 4 பேரோட உட்காந்து பேசணும், அந்த கதை வேறு மாதிரி மாறும். அந்த வேறு மாதிரி மாறின கதை எழுதுனோனையும் ஒன்று மாறும். எழுதி பவுண்டட்னு சொல்லுவாங்க. அந்த பவுண்டடை படிச்சுட்டு தான் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வாய்ப்பு கொடுக்கறது. ஆனால் அந்த பவுண்டட் நல்லா இருக்கிற பவுண்டரி ஏன் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா, படம் எடுக்கிறப்போ ஒரு கதை வரும். எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் டேபிளில் போய் வெட்டுவானுங்க. வெட்டினதுக்கப்புறம் வேற ஒரு கதை வரும். வேற ஒரு கதை தியேட்டரில் ஓடும். தியேட்டரில் ஓடுறப்ப மெல்ல திறந்த கதவுன்னு ஒரு படம், அது ரிலீஸ் ஆகி ஃப்ளாப்பு. மதுரை தேட்டருக்காரன் என்ன பண்ணியிருக்கான், முன்னாடி பின்னாடி ரீலை இடைவேளைக்கு பின்னாடி உள்ள முதல்ல ஓட்டிட்டான், பின்னா ஓட்டிட்டான். படம் ஹிட்டு. அப்போ அந்த ரீல் பாக்ஸ் இருந்தது, அதனால தேட்டரு ஆப்ரேட்டரே யதார்த்தமா எடுத்து மாட்டி யதார்த்தமா. அது மாதிரி எங்க கதை மாறுங்கிறது, கதை எங்க உள்டாவா மாறுங்கிறதே நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. அது கடவுளோட செயல் அப்படிங்கிறது மாதிரி. இதில் என்ன நடந்துச்சுன்னா, அப்போ கஜினியில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தன்னோட காட்சியை குறைச்சதுக்கு வந்து மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஆமாம். அந்த காலகட்டங்களில் நாங்கள் சிம்பு, நயன்தாரா எல்லாம் அதனால தான் ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுனால அந்த மன வருத்தம் எனக்கு அப்ராட்டாக தெரியும். ரொம்ப இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்க வேணாம். அந்த நயன்தாரா பண்ண ரோல் வந்து ஒரு அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது பண்ணியிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதில் வந்து நடித்ததுனால மட்டுமே ஹிந்தி வரைக்கும் போன ஒரு விஷயம் இருக்குது. அசின் அந்த அந்த ரோலில் அப்படி ஒரு பில்டப்பை நம்ம இங்கே கொடுத்துட்டு அது இல்லை அப்படிங்கிறப்ப இதாகும்ல. அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ண காலங்கள் உண்டு. அந்த ஃபீலிங்ஸோட எமோஷன்ஸ் உள்ளுக்குள்ளாரே இருந்ததுனால தான் கத்தியில் வந்து கதை விஷயத்தில் வந்து கோபி நாயர் வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாரு, முருகதாஸ் என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி அவர் பொது வழியில் பேட்டியாக கொடுக்குறப்ப கோபி நாயனார் அப்படின்னு ஒரு மலையாளிங்கிற ஃபேஸுக்கு தான் அவரை கூப்பிட்டு வச்சு இவங்க என்னங்க மேட்ரு, என்ன விஷயம் அப்படின்னு இவங்க தனிப்பட்ட, நீங்கள் வருத்தப்படாதீங்க, தனிப்பட்ட முறையில் இவங்களே கூப்பிடுறாங்க. ஆமாம், இவங்களே கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நீங்கள் உங்களோட கதையை பண்ணுங்கள், நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு கதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உருவானது தான் அறம். வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால தான் இவங்களே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது. ஏற்கனவே கோபி நாயனார் அறம் படத்தை கதையை பல கம்பெனிகளுக்கு சொல்லி அதெல்லாம் வேலைக்கு ஆகலை. அந்த டைமில் தான் இவங்க கூப்பிட்டு அந்த படத்தை ஆரம்பித்து அந்த படத்தை ஜெயிக்கிற ஃபார்மேட்குள்ளார நிறையா வேலை இவங்களோட சர்க்கியூட்டில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டேரக்டருக்கு வாய்ப்பே எங்கேயுமே கிடைக்கல, நடத்தலை. ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிறது? ஏன்னா பெரிய டைரக்டரை வந்து அவர் வந்து குற்றம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணம். பெரிய டைரக்டருங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என்னையை கூப்பிட்டு வச்சு எனக்கு வந்து என்னையை காலி பண்ண, எனக்கான இது இல்லை, அந்த கோபம் இருந்துகிட்டே இருந்தது. உன்னோட எதிரி ஒருத்தன், எதிரிக்கு எதிரி நண்பன், நீ ஒருத்தனை திறமை இல்லை, ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நீ வெளியில் அனுப்புகிற, கதை இதெல்லாம் ஏன் கதை தான் அப்படின்னு. நீ கதை அவன் கதைன்னு இல்லை, அவனோட திறமையை நான் வந்து இந்த உலகத்துக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் அறம். அது என்ன நினச்சாங்களோ அதெல்லாம் சாதிப்பாங்க. நீங்கள் நயன்தாரா வந்து நினைச்சது நடக்கும். பிடிவாதம் வந்து அவங்கள்ட்ட இருக்குது கண்டிப்பாக. அதுல எல்லாம் கொஞ்சம் கூட மாற்ற வேணாம். அந்த படத்துக்காக என்னென்ன அவங்க வந்து அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க நயன்தாரா அந்த அறம் படம் வளர்றதுக்கு? அறப்படம் வளர்றப்பவே வந்து என்ன சொல்கிறது, சரியான மேக்கிங்குள்ளார இல்லை அப்படின்லாம் வெரி பிகினிங்கில் நமக்கு கேள்வியாக தான் பட்டது. அதில் இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து நமக்கு கதை சொல்லுவார், இப்படிலாம் போயிட்டுருக்குங்க, ஆமாம், ஆனால் அவங்க கம்பெனியாக இருந்தால் கூட லேட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஏன் லேட் ஆகுதுன்னா அடுத்தாப்புல அந்த மேனேஜர் கதை கேட்டேன்னா இல்லை இப்படி வேணும் அப்படி வேணும்னு டைரக்ஷனுக்குள்ளாரையும். ஆனால் டைரக்ஷனில் ஈடுபடுறாங்கன்னு இல்லை, இவங்க நண்பர்கள்ட்ட இப்போ என்ன சொல்கிறது, அந்த காலகட்டங்களில் நான் அந்த காலகட்டங்களில் கூட ட்ராவல் ஆகலை,
அதனால அந்த காலகட்டங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லார்கிட்டையும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வரைக்கும் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டருக்குலாம் ஃபோன் வாங்கி கொடுக்கறது, அது மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நிறையா நடந்திருக்குது. அதனால அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக வரணுங்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணதா. ரெண்டாவது ஆவுன்னா ஸ்பாட்டில் வந்து கேரவனுக்கு போகாமல் ஸ்பாட்லேயே இருந்தது. மேக்ஸிமம் நயன்தாரா ஸ்பாட்லேயே இருந்தது அந்த படமாக இருக்கும். முருகதாஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து எப்படியாவது வளர்த்து விடணும். ஆமாம், அதுதான் நோக்கம். தன்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள கண்டிப்பாக நயன்தாரா அவங்க வந்து அவங்களுடைய பிஹேவியர் அந்த மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த டென்ஷனான நேரத்தில் இல்லை, டென்ஷனை வெளியில் காட்டுற மூமெண்ட்லாம் நடந்திருக்குது. ஆமாம், இல்லைன்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டு இருக்கிற கண்டிஷன் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. பெரும்பாலும் ஹம்பிள் மூமெண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட்னஸ் பர்சனாக தான் ட்ராவல் பண்ணி. திடீர்னு யாருக்காக இருந்தாலும் டென்ஷன் வரும்ல சில நேரத்தில். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் டென்ஷன் ஆகிற மூமெண்ட் நடந்து தானே ஆகணும். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். அது ஜென்ரலாக நம்ம என்ன தான் வந்து மோனிகா பலுச்சியாக நம்ம உள்ளுக்குள்ளார ஒரு நடிகையாக வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் திடீர்னு என்ன சொல்கிறது, டயனா மரியம் குறியும் வெளியில் வந்து தானே ஆகணும். அதை மாதிரிலாம் கட்டுப்படுத்தி இருக்கணும்னா அப்புறம் நம்ம நார்மலான ஹியூமன் பீயிங் தானே நம்மளும். யாரடி நீ மோகினி படத்துல இருந்து தனுஷுக்கும் நயன்தாராவுக்குமான ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது. அந்த நட்பு வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்தது, எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இது எங்கே வந்து இந்த நட்பு வந்து முறிஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்னென்னா, நானும் ரவுடி தான் படத்தை வந்து கமிட் பண்ணது எல்லாமே தனுஷ். விஜய் சேதுபதி வந்து ஒரு நயன்தாரா கூட நடிக்கணுங்கிற ஒரு ஆசைப்பட்டதுனால ஆடிட்டோரியத்தில் ஒரு விழா நடத்தினாங்க விஜய் டிவி. அதில் ஒரு கமிட்டான அதை பிஸ்னஸாக பார்த்தாப்புல தனுஷ். அந்த காம்பினேஷன் விஜய் சேதுபதியும் நயன்தாராவையும் 2 பேரும் ஜாயிண்ட் அடித்தா ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு உள்ளார கொண்டு வந்து அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. அந்த படத்துக்கு யாரை டைரக்டராக வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த வேலையில்லா பட்டதாரியில் ஃபுல்லாக கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து விக்னேஷ் சிவன். அந்த காலகட்டங்களில் அதில் அசோசியேட்டாக வேலையில் பட்டதாரியில் இவர் அசோசியேட்டாக இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஓகே நீ இந்த படம் பண்ணு அப்படின்னு டைரக்ஷன் வாய்ப்பு அவருக்கு கொடுத்து அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கிறப்ப இவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கு பாட்டு எழுதுகிற ஒரு இது உண்டு. மற்றவங்க படத்துலேயே பாட்டு எழுதுகிற ஒரு ஹேபிட் உண்டு. அப்படிங்கிறப்ப அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறாப்புல, தங்கமே ஒன்னா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று. அந்த பாட்டை வந்து இவங்க யாரோ சுற்றி இருக்க இவங்களே தான் ஏற்றி விட்டது ஆக்சுவலாக. யாருன்னு இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்க, நீ யாரை நினச்சி எழுதுன, யார் நினச்சி எழுதணும்? ஆமாம், இவங்கள நினச்சே கதை கொட்டுதே அப்படின்னு அந்த கேரக்டரு ஜாலியாக பேச அதாவது இவங்களாம் சுற்றி கலாய்ச்சதுனால்தான் அவங்களுக்கு நம்மளை நினச்சி உருகி ஒருத்தன் இப்படி எழுதியிருக்கானா அப்படின்னு அன்னைக்கு கவுந்தவங்க தான். அன்னைக்கு தான் ஃபால் இன் லவ் அப்படிங்கிற மூமெண்ட்டு நயன்தாராவுக்கு வந்து விக்னேஷ்வன் மேலே வந்தது. லவ்வை வர வச்சது காரணமே இவங்க தான். கடைசியில் லவ்வை வர வச்சு லவ்வர்ஸ் 2 பேரும் ஒன்றானதுக்கப்புறம் இவனை தனியாக கூப்பிட்டு விக்னேஷ் இவனை நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யார்? தனுஷ். ஆமாம், என் ப்ரொடக்ஷனில் வந்து நான் என்ன உன்னை படம் கொடுத்து நீ டைரக்ட் ஆகிறதுக்கு தான் பண்ணணும், நீ வந்து லவ் பண்ணுறங்கிற மூமெண்ட்டுக்கெலாம் நடத்துறது அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி மிரட்டுவாங்கல்ல, அதெல்லாம் நடந்தானே இப்படி ஒன்று கேட்குறான் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் இவனும் நயன்தாராவும் ஒன்றா தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்கிறப்ப நயன்தாராவுக்கு தெரிகிறப்ப இப்போ பேச்சுவார்த்தை இல்லாமல் போகுது தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் பேசியிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சோனையும் நயன்தாரா வந்து தனுஷ்கிட்ட பேசாமல் விடுறாப்புல. அது என்னதான் இருந்தாலும் நான் லவ் பண்ணுறேன், நான் விரும்புகிறேன், நீ அவனை விரும்பக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன யார் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் பேசாமல் இருக்காங்க. இதனால தான் நயன்தாரா கல்யாணத்துக்கெலாம் கூட தனுஷை வந்து வர வைக்கலை. இவ்வளோ கதை உள்ளார இருக்குது. ஏன் கல்யாணத்துக்கு வரல, ஏன் இந்த சண்டைனால தான் அவங்களோட மேரேஜ் இதுக்கு வந்து இவர் எதிர்ப்பு தெரிவித்தாரா அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் உள்ளுக்குள்ளார இருக்குது. அண்டர் கிரவுண்டில் நோண்டி பார்த்தோம்னா நல்லா என்ன சொல்கிறது, புதையல் கிடைக்குதோ இல்லையோ அசிங்கமாக கிடைக்கும். நயன்தாரா வந்து தனியாக வளர்ந்தாங்க, கடுமையாக உழைச்சாங்க, உயர்ந்தாங்க, லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் வாங்கினாங்க. ஆனால் பத்திரிகையாளர்களை வந்து ரொம்ப கொச்சையாக பேசுறது, நீங்கள் இவங்கெல்லாம் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அது கொஞ்சம் ஒரு அதிகமாக தானே தெரியுது. அதை தவிர்த்துருக்கலாம் இல்லையா? நீங்கள் அவங்களுடைய இயக்குனருங்கிறதுனால நான் கேட்குறேன். என்ன மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ பத்திரிக்கைக்காரனா ஒட்டுமொத்த பத்திரிக்கைக்காரங்களுக்கும் அவங்க எகைன்ஸாக ட்ராவல் ஆகலை. அவங்க குறிப்பிட்ட சொல்லப்போனால் வலைபேச்சில் இருக்கிறவங்கள குறிப்பிட்டு ஒரு 3 பேருங்கிறத சொல்கிறாங்க. 3 பேர் எங்களை வந்து யாருன்னே தெரியாது, ஆனால் என்னையை வச்சு அவங்க காசு சம்பாதிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 100 எபிசோடு பண்ணுறாங்கன்னா அதில் 70-75 எபிசோடுக்கு மேலே என் எபிசோடு தான் அவங்க வந்து என்னையை வச்சு தான் காசு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு வார்த்தையை
போட்டோன்னே அவங்களுக்கு என்னன்னா, உன்னைய வச்சு நாங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு அவங்களோட கோபம். இந்த கோபத்தோட வெளிப்பாடு ஒவ்வொருத்தரும் மீடியாக்குள்ளார இவங்க பேச அவங்க பேச அப்படின்னா, பொதுவாக இவங்க பத்திரிக்கைக்காரங்க அப்படிங்கிறது மாதிரின்னா ஒட்டுமொத்த பத்திரிக்கைக்காரங்களே அவங்க சொல்லிட்டு இருக்காங்கங்கிற ஒரு ஃபோக்கஸிங்குள்ளார இது தனிப்பட்ட அந்த 3 பேருக்கும் நயன்தாராவுக்குமான ஒரு தனிப்பட்ட இதுதான். இதில் பத்திரிகைக்காரங்களுக்கு பத்திரிகை சங்கமோ ஒரு நூற்றுக்கணக்கான பத்திரிகைக்காரங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது. கிடையாது. இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.